அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது நாள் வரைக்கும் யாருக்கும் சொல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அந்த விதத்தில் என்ன சொல்லலாம்னா, உபாசனா தெய்வம் அப்படின்னு நிறைய நம்மெல்லாம் பேசியிருக்கோம். உபாசனா தெய்வம் என்று சொன்னால் நாம் அதை உபாசனை பண்ணினான். உபாசனா தெய்வம் என்பதை நாம் உபவாசம் பண்ணினான், அதை வணங்கினால் நம்மால் வெற்றி பெற முடியும். இப்போ எல்லாரும் சொல்லியிருப்போம், குருவுக்கு 11ஆம் இடம், அதெல்லாம் ஒரு பார்ட். ஒன்பதக்குடையவர் நின்ற நட்சத்திரம் அதையும் எடுத்துக்கிடலாம். எல்லாத்துலேயும் என்ன சொன்ன, ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் வியூகம் ஒர்க் அவுட் ஆகத்தான் செய்யும். ஒர்க் அவுட் ஆகாமலாம் இருக்காது. ஆனால் 100% ஒரு உபாசனா தெய்வம் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம் இது. என்ன சொன்னா, முன்னோர்கள் சொல்லாமல் சொன்னது. முன்னோர்கள் எப்பயுமே என்ன சொன்னா, கோடிட்டு தான் காட்டுவாங்க. நம்ம தான் என்ன சொன்னா, ஒரு புள்ளி வச்சு விட்டாங்கன்னா ஒரு கோலம் போட கற்றுக்கிடணும். அப்போ இந்த உபாசனா தெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம குரு நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம், அது நாடி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 9 குடையவர் நின்ற நட்சத்திரம் உபாசன தெய்வம் எடுத்துக்கலாம். எல்லாம் எத்தனையோ கருத்துக்கள் சொன்னாலும் நான் சொல்ல போற கருத்து புதிது, உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொன்னா, உடனே வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்தி. அப்ப உடனே வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் கண்டுபிடிக்கின்ற ரகசியம் என்ன அப்படின்னா, எல்லாரும் லக்கணம் என்பது நம்மளுடைய ஆரம்ப புள்ளி தான். இந்த லக்கணாதிபதினு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன சொன்னான்னா, எல்லா வேதனைகளையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு இருப்பவர் அவர்தான். நம்மளுடைய லக்கணம் என்பது ஆரம்ப புள்ளி. லக்கணாதிபதி எங்கே நின்று இருக்கிறார்? லக்கணாதிபதி என்பவர் ஒருத்தர் இருப்பார் நமக்கு. அந்த லக்கணாதிபதியை நாம் எந்த ரூபத்திலும் லக்கணம் வேண்டியதுதான். ஆனால் லக்கணம் என்பது மேலே போடுற சட்டை, அந்த சட்டைக்குள்ள இருக்கிற உடம்பு தான் லக்கணாதிபதி. லக்கணாதிபதி என்பது நம்மளுடைய உடம்பு. அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்ன சொன்னானோ ஒரு இடத்துல இருப்பார், கண்டிப்பா இருப்பார். நல்ல இடத்துலையும் இருக்கலாம். லக்கணத்துக்கு 3, லக்கணத்துக்கு 1, 3, 5, 7, 9, 11 இருந்தால் நல்லது. இது பொதுவான நல்லது. லக்கணத்துக்கு 2, 4, 6, 8, 10, 12 இருந்தால் என்ன சொன்னா, அவர் பிறந்த பூதத்திற்கு எதிர் சக்தியா உட்கார்ந்துருப்பார். இதே லக்கணத்திற்கு என்ன சொன்னா, தான் பிறந்த லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 உட்கார்ந்துருந்தால் கண்டிப்பா அந்த பூதம் ஒத்து போய் ஓரளவு இவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன சொன்னா, சந்திக்கக்கூடிய ஒரு வலிமையில இருப்பாங்க. ஐ வில் ஃபேஸ் இட், நான் எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரெடி, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் ஒரு சாதனையாளராகவே இருப்பார். லக்கணத்திற்கு 2, 4, 6, 8, 10, 12 இருந்து இதுல 6, 8, 12 போய் என்ன சொன்னா, லக்கணாதிபதி மறைந்து விட்டால் இவர்களை மாதிரி எதையுமே பெரிய கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை. இவர்களை பொதுவாக, ஏன்னா இவர் பிறந்த லக்கணம் என்பது ஒன்று, அது ஒரு பூதத்தோடைய தன்மையுடையது. அதே சமயத்துல என்ன சொல்லலாம்னா, அது போய் எதிர் சக்தியில உட்கார்ந்தாச்சுன்னா அங்க இருக்கிறவன் சொன்னோடைய கேட்கறதா, இந்த ஆரம்ப புள்ளி சொன்னோடைய கேட்கறதா அப்படிங்கிறது கருத்து வேற்றுமைகள் வந்துவிடும். ஒருத்தர் மேச லக்கணம் 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் ஆட்சி பெற்றுட்டார். நம்ம பார்க்கறதுக்கு 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று விட்டுறதுன்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னா, மூளை இல்லாமலே. ஏன்னா
8ஆம் இடத்தில் போய் மறைவது நல்லதல்ல. 8ஆம் இடம் என்பது பங்கு கொடுக்கணும். 8ஆம் இடம் என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம் அங்கே சொல்லப்பட்டுள்ளது. கணவன் மனைவி 8ஆம் இடம் என்பது கணவன் மனைவி ரகசியமாக சந்திக்க ரகசியமாக அது அவர்களுக்கு ரகசியம் இல்லை, மற்றவர்களுக்கு ரகசியம். அவர்களுடைய சம ஆதிபத்தியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் 8ஆம் இடம். அந்த இடத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருவருக்கு திருப்தி இன்னொருவருக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை ரசிக்காது. அப்ப அந்த 8ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி மறைந்த நபர்கள் எல்லாம் பங்கு கொடுக்க மாட்டார். தனக்கு திருப்தி ஏற்பட்டால் போதும், பிறரை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். என்னுடைய இலைக்கு சாப்பாடு வந்து விட்டதா, நான் சாப்பிட்டுக் கொள்வேன், நீ என்ன சொல்ற அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற பிரண்டாவாதம். 6, 8, 12 லக்னாதிபதிகள் மறைந்தால் அங்க என்ன சொல்றான்னா கருத்து ஒற்றுமை வராது. அதனால 6, 8, 12 துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம பேச வந்தது என்ன சொன்னா, உபாசனா, உண்மையான உபாசனா தெய்வம் எங்கே இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பேச வந்தோம். சப்ஜெக்ட் சரியான சப்ஜெக்ட். இன்று உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு தீர்வு கிடைத்துவிடும். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரமே உங்களுடைய உண்மையான உபாசனா தெய்வம். இது லக்னாதிபதிக்கு வேலை செஞ்சே ஆகணும். மற்றதுனால என்ன சொன்னா, நமக்கு குரு நின்ற குரு நமக்கு என்ன ஆதிபத்தியம், நல்ல ஆதிபத்தியமாக இருந்தால் தாராபலனில் அவர் நமக்கு ஃபேவரட் கிரகமாக இருந்தா பரவாயில்ல. ஃபேவரட் கிரகம் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதே பெண்களுக்கு சொல்லியிருக்கான், சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்தை பிடி இருக்கின்ற நடு நட்சத்திரத்தை பிடி. அந்த பெண்ணுக்கு சுக்கிரன் அந்த பெண்ணுடைய லக்கணத்திற்கு சாதகமா பாதகமா? குரு என்று சொல்லக்கூடியவர் நம்மளுடைய லக்கணத்துக்கு சாதகாதி. குரு இல்லை, எனக்கெல்லாம் 6 கூடையவர். 6 கூடையவருக்கு 11 கூடையவரை போய் கும்பிட்டோம்னா என்ன சார், 6 கூடையவர் என்ன சார் நம்மளை அடி கொன்னெடுக்கத்தான் செய்வார். சுக்கிரன் ஒரு பெண்ணுக்கு கெட்ட ஆதிபத்தியம் உடையவதாக வந்துவிட்டால், ஒரு ரிஷப லக்கணத்திற்கே என்ன சொன்னா குரு, சாரி ஒரு துலா லக்கணத்திற்கு என்ன சொன்னா குரு என்ன ஆதிபத்தியம், சுக்கிரன் என்ன, சாரி ஒரு மீன லக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா மீன லக்கணத்துக்கோ தனுசு லக்கணத்துக்கோ சுக்கிரன் என்ன ஆதிபத்தியமா வருவார், பாதகாதிபதி ஆதிபத்தியம் வருவார். அப்ப எப்பயுமே பொதுவான கருத்துக்கள் பேப்பரில் பார்க்கப்படுகின்ற ராசி பலன் மாதிரி அது என்னைக்காச்சும் வேலை செஞ்சிருக்கா? உலகத்துல பிறந்திருக்கிற அத்தனை ராசி இன்னைக்கு காலையில் கும்பராசிக்கு கோடி பணம் கொட்டும் அப்படிமா, அதையும் வெக்கம் இல்லாம சொல்றாங்க. அதான் எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். அப்படி சொல்லக்கூடாது. எத்தனை கும்பராசிக்காரர் கோடி ரூபாய் பணம் கொட்டும் அப்படிமா, அப்படியே கோடி ரூபாய் கொட்டும். இதெல்லாம் என்ன சொல்றான்னா மனிதனை மயக்கும்கின்ற வார்த்தை ஜோதிடத்தில் சொல்லியே அவனை என்ன சொல்றான்னா ஜோதிடம் என்பது பொய், இவங்க இத்தனை பேரும் பொய் சொல்லிக்கிட்டு அழைகிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாங்கி கொடுத்ததே இந்த ஜோசியம் பார்த்தவங்க. நீங்க பாருங்க, எதுக்கு கோடீஸ்வர யோகம், கோடியாய் பணம் குவியும் என்று சொல்லுகின்ற நீ கோடியை சம்பாதித்திருக்கிறாயா அப்படின்னா நீ எதுக்கு வெளியே சொல்ற? எந்த ஒரு மனிதனாச்சும் இந்த இதை சொல்லியாச்சுன்னா கோடி ரூபாய் வரும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மற்றவனுக்கு சொல்லவே மாட்டான். இதான் உண்மை. அப்ப இது உங்க ஜாதக ரீதியா ஆக்டிவேஷன். உங்களுடைய லக்னாதிபதி எந்த கட்டத்தில் நின்னாலும் சேர்த்தான், அது சாதகத்தில் நிற்கார் பாதகத்தில் நிற்கார், அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது வாங்கி வந்த பிராப்த கர்மா. அந்த கர்மாவுக்கு அந்த லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரம் தாராபலன் இருந்தாலும் சரி, தாராபலன் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர் அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை தினமும் வணங்குங்கள். உங்களுடைய லக்னாதிபதி குதூகலமாயிருவார். ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிரு. என்னைக்குமே ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு 11ஆவது வீடு வெற்றி ஸ்தானாதிபதி. ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு 3, 7, 11 என்பது விருத்தி ஸ்தானாதிபதி.
வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா, லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடுநட்சத்திரத்தை என்னைக்கு கையில் பிடித்தீர்களோ பிடித்து பாருங்கள். அது பொக்கிஷமாக கையில் வந்து என்ன சொல்லலாம்னா அள்ளி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக மாறும். இதை யாரும் இதனால் வரைக்கும் யூடியூப்ல சொல்லலை. நான் இயக்கி பார்த்தேன், எல்லாத்தையும் இயக்கி பார்த்தேன், இயக்கி பார்க்காம இல்லை. அதாவது வந்து ஜோதிடர் என்பவர் என்ன சொல்றான்னா, பலவிதமான கருத்துக்களை வந்து என்ன சொன்னான்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இயக்கி பார்க்கும் போது பிளஸ் பாயிண்ட் என்பது லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உபாசனா தெய்வமாக நீங்கள் பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை அறியாமல் கூட நீங்கள் பிடித்திருக்கலாம். அது உங்க வீட்டில் வந்து என்ன சொன்ன ஒரு சின்ன சிலையாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம். ஆனால் அதை பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பிழப்பில் வந்து என்ன சொன்னாலும் ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும். இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னொன்று, ஒரு லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்திற்குரிய நடுநட்சத்திரத்தை பிடித்தாலும் அதற்குண்டான சித்தரையும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஏன்னா சித்தர் என்பவர்கள் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய கர்ம வினையை வந்து நம்ம நினைச்சோம்னா நம்மளை வந்து நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள், அளவோடு திங்க வைக்கக்கூடியவர்கள். அளவுக்கு அதிகமாக நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, செமந்துருவோம், பெருசா செமந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொன்றையும் நமக்கு வந்து அந்த ஆசையை தூண்டி விட்டுரும். ஆனால் சித்தர்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் எந்த லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்திற்கு உண்டான அதிதேவதையை நீங்கள் வணங்கள். அது கிராஜுவலான உங்களுடைய வெற்றிக்கு எல்லாம் வந்து வழிவகுத்துரும். ஆனால் கர்மா என்பது ஒரு வெற்றி என்று சொன்னால் அதற்கு எதிர்வினை என்பது ஒன்று உண்டு. ஒரு இனிப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு கசப்பும் உண்டு. அப்ப அதை வந்து உங்கள் அந்த சுழலில் போய் நீங்கள் மாட்டிக்கொண்டு சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினாலும் அதற்குண்டான சிம்பிள்களை யூஸ் பண்ணலாம், அதுக்குண்டான சாப்பாடுகளை யூஸ் பண்ணலாம், அதுக்குண்டான சாப்பாடுகளை தானம் பண்ணலாம், அதற்குண்டான சாப்பாடுகளை வந்து உணவுகளை நிவேதானமாக வைக்கலாம். ஆனால் அதற்குண்டான சித்தர்களை நாம் வந்து தெரிந்து வைத்திருந்து பாதுகாப்பு கவசம் வந்து இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னா ஆண்டு அனுபவித்து பலவிதமான சித்துக்களை வந்து பெற்று இன்னும் அழியா புகழுடன் இருக்கின்ற சித்தர்களே கடவுளை விட மேலானவர்கள் என்று நிரூபித்து காட்டி இன்றும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 18 சித்தர்கள் இருக்கிறார். நிறைய சித்தர்கள் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும், உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடுநட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் வாழ்க்கை ஃபுல்லா உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேன்மைப்படுத்தி பெரிய வெற்றியாளர்களாக உங்களை உருவாக்கி நீங்கள் நினைத்த அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்க கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். அதே சமயத்தில் அந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்ற நடு நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷம் என்பது நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் நான் பேசுகிறேன். என்னை பொறுத்தவரை நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிளையண்ட் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு 22,000 பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு எல்லாருமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவது வந்து எல்லாருடைய இயல்பு நிலை தான். இது நல்லா இருக்கு, ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா நமக்கு நம்மளுடைய இதில் வந்துடும் அப்படின்னு பண்ணுவது ஏற்கதான். கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் நினைக்கலாம், எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்பதற்கு நமக்கு அந்த பிராப்த கர்மா வேண்டும். அப்படின்னா தான் கண்ணில் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 11ஆம் வீட்டில் இருக்கிற நடு நட்சத்திரத்தோடைய அதிதேவதை அதற்குண்டான உணவை தாராளம் சாப்பிடுங்கள், அதற்குண்டான உணவை தானம் பண்ணுங்கள், அதற்குண்டான சித்தரை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த காலத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் மேன்மையான ஒரு அமைப்பை சந்தித்து ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா ஒளி விளக்காகவும்
வாழ்க்கையில் தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. அதை நீங்கள் பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.